ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான தம்முடு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோட அக்கா ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட காதலனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதலாம் அப்படின்னு ஒரு லவ் லெட்டரை எழுதி நம்ம ஹீரோ கையில கொடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறா அப்படின்னு சொல்ல, சின்ன பையனா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அந்த லெட்டரை கொடுக்கறதுக்காக வெளியில வரும்போது ஆப்போசிட்ல அவங்க அப்பா வந்துடுறாருங்க. பயத்துல நம்ம ஹீரோ அந்த லவ் லெட்டரை அவங்க அப்பா கையில கொடுக்க, அவங்க அப்பாவும் அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையாகி நம்ம ஹீரோட அக்காக்கு வேற ஒரு நபர் கூட திருமணம் பண்ணி வச்சிடறாங்க. திருமணம் ஆன உடனே இனிமேல் யாருமே என்ன வந்து பார்க்காதீங்க, எனக்கு யாரை பார்க்கறதுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்ட்டு போனவங்க தான் பல வருஷமா நம்ம ஹீரோக்கு அவங்க அக்கா கூட கான்டாக்டே இல்லங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அவங்க அக்காவை தேடி போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது ஹீரோட அக்கா ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் தம்பி மேல அந்த கோபம் குறையாம இருக்கு அப்படின்றதும் தெரிய வருதுங்க. எப்படி நம்ம ஹீரோ இதெல்லாம் சமாளிச்சு ஹீரோட அக்கா கூட சேர போறாரு அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இரவு நேரத்துல ஒரு ஃபேக்டரியில ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுதுங்க. அந்த வெடிப்பு மூலமா வெளியில வந்த காத்தை சுவாசிச்சு அந்த கிராமத்தினர்கள் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லங்க, கொத்து கொத்தா அந்த கிராமத்தினர்கள் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. விடியும் போது அந்த கிராமம் முழுக்கமே பாத்தீங்கன்னா மயான காடா இருந்துட்டு இருக்குது. கிராமம் முழுக்க அழுகுரல்களா கேட்டுட்டு இருக்கு. இப்போ ஒரு அரசியல்வாதியை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த அரசியல்வாதி அவருடைய பிஏ கிட்ட கேக்குறாருங்க, அசார் அப்படின்ற ஒருத்தனுடைய ஃபேக்டரியில தான் இந்த பிளாஸ்ட் வந்து நடந்திருக்குது. நியாயமா பார்த்தா அவன் தான் நம்மள வந்து பார்க்கணும். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அவன் நம்மள வந்து பார்க்க சொல்றான், என்ன கணக்கு அப்படின்னு பிஏ கிட்ட கேட்க, பிஏ சொல்றாரு, நம்ம வந்து அவனை பார்க்கறதுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு சார் அப்படின்னு சொல்ல, இந்த அரசியல்வாதி ஒரு மணி மைண்டடான ஆளு அப்படின்றதுனால பயங்கரமா வாயை பொளக்குறாருங்க. சரி வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, பிஏ சொல்றாரு அவரே காரையும் அனுப்பி வச்சிருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசியல்வாதி சொல்றாரு அவன் கிட்ட பணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல, அதனாலதான் இப்படி அவனோட பணத்திமுறை நம்ம கிட்ட காட்டுறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த பிஏ சொல்றாரு அப்படியெல்லாம் இல்ல சார், அவருக்கு இருக்கிறது பயம் அப்படின்ட்டு. பயமா? என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார், அவருக்கு வீட்டை விட்டு வெளியில வரதுனா பயம் அப்படின்னு சொல்ல, என்னையா அவன் கதை அப்படின்னு கேட்க, அப்பதான் இந்த அசார் அப்படின்ற அந்த ஃபேக்டரி ஓனரோடைய கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசார் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு அனாதைங்க. அகர்வால் குடும்பத்தினர்கள் ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்து நம்ம அசாரை தத்தெடுக்கிறாங்க. அவன் எதிர்பார்க்காத அன்பையும் அவன் இதுவரைக்கும் பாத்துராத செல்வத்தையும் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த கார் ஆக்சிடென்ட்ல இந்த அசாரை தத்தெடுத்துட்டு வந்த அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அந்த கார் தீ பிடிச்சி எரியும் போது அசாரோடைய காது பகுதியும் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருந்திருக்குது. பலகட்ட போராட்டத்துக்கு பின்னாடி விபத்துக்குள்ளான அந்த காருக்குள்ள இருந்து எப்படியோ வெளியில வந்துட்டாருங்க. பட் காது பகுதி வந்து எரிஞ்சதுனால அவருக்கு கேட்கும் திறன்ல பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்குது. அதாவது ரொம்ப மினிமலான சவுண்டை மட்டும் தான் கைஸ் அவரால கிளியரா கேட்க முடியும். அதை தாண்டி என்ன சவுண்டு வந்தாலும் சுத்தி எடுத்து ஒரு பெரிய இரும்புல போட்டு டம்மு டும்முன்னு அடிச்சா எப்படி நமக்கு பெயினா இருக்குமோ அந்த மாதிரி தான் இவருக்கு கேட்கும். அதாவது ஒரு மனிதன் சாதாரணமா பேசினா கூட அவரோட காதெல்லாம் ரொம்பவே பெயின் ஆகுங்க. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அசார் தனக்கு இருந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. அதை மொத்தத்தையும் வீட்டுக்குள்ள இருந்தே கண்ட்ரோல் பண்றாருங்க. அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டில இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு மலைப்பகுதி கிட்ட இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள நாம நுழையணும் அப்படின்னா சாதாரணமா எல்லாம் நுழைஞ்சிட முடியாது. 3-4 கட்ட பாதுகாப்பை எல்லாம் தாண்டி தான் நுழையணும். அது என்ன மாதிரியான பாதுகாப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது சவுண்டை ஏற்படுத்துற எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருள் எல்லாத்தையுமே முன்னாடியே கலட்டி வச்சுட்டு வந்துடணும். செயினா இருக்கலாம், மோதிரமா இருக்கலாம், செருப்பா இருக்கலாம், மொபைல் போன்ஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சத்தத்தை எழுப்புற எந்த பொருளா இருந்தாலும் அந்த பொருள் அந்த வீட்டுக்குள்ள அலோடு இல்லைங்க. முன்கூட்டியே வாங்கி வச்சுட்டு தான் உள்ள அலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்குன்னு சில பெண்களை வேலைக்கு வச்சிருக்காருங்க. ஆனா அந்த பெண்கள் யாருக்குமே வாய் பேச முடியாது. சரி சார்னு என்னதான் இருந்தாலும் இந்த மினிஸ்டர் அசார் கூட போய் பேசும்போது மினிஸ்டர் பேசுற சத்தம் அசாருக்கு கேட்குமே, அது அவனுக்கு ஒரு பெரிய இரைச்சலை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான மீட்டிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஹெட்போன்ஸை காதுல மாட்டிக்கிறாருங்க. அதுல ஹைலி பவர்ஃபுல்லான ஏஎன்சி மோட் இருக்குங்க. ஏஎன்சி அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான சவுண்டை மட்டுமே உள்ள அலோவ் பண்ணும். சோ அதிகப்படியான சவுண்டை வந்து அது குறைச்சிரும். சோ அந்த மாதிரி மினிஸ்டர் பேசும்போது அவருடைய காதுக்கு எந்த அளவுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் சவுண்ட் கேட்குங்க. இப்போ மினிஸ்டர் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு இவங்க நார்மலாவே டிஸ்கஷன் மேக் பண்ணலாம். பட் இந்த ஹெட்போன்ஸை மாட்டிக்கிட்டு இவரால வெளியெல்லாம் சுத்த முடியாதுங்க. அதனால இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவங்கள வீட்டுக்கு வர வச்சு சாதிச்சுக்குவாரு. அந்த வகையில தான் மினிஸ்டரை வீட்டுக்கு வர வச்சிருக்காரு. இந்த மினிஸ்டர் சொல்றாருங்க, வெளியில நீ பண்ண பிளாஸ்டை விடவே இங்க உள்ள இருக்கிற சைலண்ட் தான் எனக்கு பயத்தை ஏற்படுத்துது. உன்னோட ஃபேக்டரியை பத்தின ஹிஸ்டரி எல்லாத்தையுமே பார்த்தேன். கடந்த 6 மாசமாவே அந்த ஃபேக்டரி மூடப்பட்ட நிலைமையில தான் இருக்குது, செயல்பாட்டிலே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி ஒரு பிளாஸ்ட் நடந்தது அப்படின்னு கேட்க, இந்த அசார் சொல்றாரு, சில பேர் உருவாக்குறத நம்புவாங்க, சில பேர் அழிக்கிறத நம்புவாங்க. ஆனா நான் அழிவுல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கிரியேஷனை நம்பக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த மினிஸ்டர் ஸ்டாப் பண்றாரு. பிலாசபி எல்லாம் எனக்கு புரியாது, எனக்கு புரிஞ்ச ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். இந்த பிரச்சனையில நான் வைக்கிறது தான் விலை. சிஎம்க்கு 100 கோடி,
எனக்கு 10 கோடி. அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அசார் சொல்றாரு தலைக்கு 1 லட்சம் அப்படின்ட்டு. எது 1 லட்சமா? 1 லட்சம் ரூபாயை கவர்மெண்டே கொடுத்துரும், நீங்க தலைக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்ல அசாரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் மீடியா, பொதுமக்கள் இவங்க எல்லாருமே நீங்க ஹேண்டில் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த அரசியல்வாதி சொல்றாரு, நடந்த பிரச்சனைக்கான ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று அமைப்பாங்களாம். ஸோ அந்த கமிட்டியில வர ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த அசார் சொல்லிடுறாரு, இந்த பணம் எல்லாம் எதுக்காக கொடுக்குது? அந்த ரிப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்றதுக்காக தான், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு சாதகமா தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ண இந்த கிராமத்தினர்களுக்கெல்லாம் இந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணத்தை நார்மலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம இந்த அசாரோடைய பிஏ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எகத்தாளம் பண்ணிக்கிட்டே கொடுக்குறாருங்க. எனக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு 15 நாட்கள்ல நிதியுதவி வந்ததெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். என்னமா இறந்தது உன்னுடைய குழந்தை, அந்த குழந்தைனால உனக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, இந்த பணத்தை வச்சு உன்னோட லைஃபே செட்டில் ஆயிருலையா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாக்கு பயங்கர கோவம் வந்துடுதுங்க. எனக்கு இப்போ இந்த பணம் வேண்டாம், என்னுடைய பாப்பா தான் வேணும், அந்த பாப்பாவை திருப்பி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்த அநியாயத்துக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இந்த அசாரோடைய பிஏ சொல்றாரு, இங்க ஏகப்பட்ட அதிகாரிங்க இருக்கிறாங்க, நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கோ, உனக்கான நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி பண திமிருல எகத்தாளமா பேச ஆரம்பிக்கிறாருங்க. இதுல கடுப்பான அந்த அம்மா பாத்தீங்கன்னா, எனக்கு செக்கெல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துறாங்க. இந்த அம்மாவை பார்த்துட்டு பணம் வாங்குறதுக்காக வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கையில வச்சிருந்த செக்கை தூக்கி வீசிட்டு எங்களுக்கு நியாயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூட உட்கார ஆரம்பிக்கிறாங்க. டீசெண்டா இந்த செக்கை கொடுத்திருந்தா கூட இது ஒரு விபத்து, இந்த விபத்துக்கு அந்த ஃபேக்டரி ஓனரும் கவர்மெண்ட்டும் பொறுப்பேற்றுக்கிட்டு நஷ்ட ஈட பணம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சைலண்டா வாங்கி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆள் பேசின பேச்சுக்கு அவங்க எல்லாருமே பயங்கர காண்டாயிடுறாங்க. அங்கேயே உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் அந்த அசாரோடைய பிஏ என்ன சொல்றாருன்னா, நீங்க எவ்வளவு நேரம் போராடினாலும் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்ல, இங்கேயே சோறு தண்ணி இல்லாம சாக போறீங்க, நீங்க சாக போறது எல்லாத்தையும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஒரு வயசானவர் சொல்றாரு, கண்டிப்பா எங்களுக்கு நல்லது நடக்கும், அது வரைக்கும் போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு ஜெய். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அம்பு விடுவாங்க இல்லையா, சோ அந்த கேம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. சோ இவர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சர்க்கிள்ல சுத்தி எல்லா இடத்துலயுமே பாயிண்ட் பண்ணி கரெக்டா ஷூட் பண்றாரே தவிர கரெக்டான பாயிண்ட்ல ஷூட் பண்ண மாட்டேன்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவர் ப்ராப்பரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரீசெண்ட் டேஸ்ல தான் இவரால அந்த புல்ஸையை அடிக்கவே முடியறது இல்ல. சோ இப்படி இருந்தா கண்டிப்பா சாம்பியன்ஷிப் எல்லாம் அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கோச் நம்ம ஹீரோக்கு அறிவுரை சொல்றாரு. உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது என்னன்றதை கண்டுபிடிச்சு சரி பண்ண பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார், எல்லாமே கரெக்டான ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது சில சமயங்கள்ல நின்று நிதானமா யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய மிஷின் எடுத்துக்கோ, அந்த மிஷின்ல ஒரு சின்ன போல்ட் லூஸா இருந்தா கூட அந்த மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய மாற்றம் ஏற்படும். அதனால அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிச்சு சரி பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாருங்க. ஹீரோவா அங்கேயே நின்று யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருக்க போதுங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்க, அதுக்கு சித்ரா சொல்றாங்க, சித்ராக்கு 8 வயசா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பானாலேயே அபியூஸுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல ஒரு 10 வயசு பையன் காப்பாத்தி நம்ம சித்ராக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துருந்துருக்கான். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஜெய் அப்படின்றவன் எனக்கு கொடுத்ததுனால தான் இப்போ நான் பல பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த சித்ரா சொல்றாங்க. ஸோ சித்ரா மென்ஷன் பண்ணக்கூடிய அந்த ஜெய் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. சித்ரா போய் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இப்பெல்லாம் என்னை விட என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் என்னை பத்தி நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்னால புல்ஸையை அடிக்கவே முடியல, ரீசெண்ட் டேஸா என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சித்ரா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு பிசிக்கலா நீ ஃபிட்டா தான் இருக்கேன், உன்னுடைய மனதுல வேற என்னமோ ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நீ சரி பண்ணா மட்டும்தான் உன்னால உன்னுடைய வேலையில கவனத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சித்ரா சொல்றாங்க. ஆனாலும் தன்னால ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றத இவரால புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேது. தொடர்ந்து இவர் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் இவரால அந்த புல்ஸையை கரெக்டா அட்டாக் பண்ண முடியல. ரொம்ப மனமுடிஞ்சு போய் பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாள் பாலத்துல இருந்து கீழே விழுந்துடுறாருங்க. அப்படி கீழே விழும்போது கீழே ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த லாரி மேல விழுந்து அப்புறம் பவுன்ஸ் ஆகி ரோட்ல விழுவாருங்க. அப்ப கையில பலமா அடிபட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு சித்ரா பாக்குறதுக்காக வருவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கனாலதான் தன்னால இந்த கேம்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோட கதை தான் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோக்கும் ஹீரோட அக்காக்கும் ஒரு 10 வருஷம் கேப்புங்க. ஹீரோ பிறக்கும் போது ஹீரோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா தான். ஏன்னா அவங்க அப்பாவும் ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால அவங்க அக்கா தான் மொத்த பாசத்தையும் ஹீரோக்கு காமிச்சு வளர்த்துருந்துருக்காங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்திருக்குதுங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட அக்காக்கு ஒரு பையனை ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்குது. அவங்க காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஹீரோட அக்கா ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த லெட்டரை எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக போவாரு. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோடைய அப்பா வந்துருவாருங்க. அப்பாவை பார்த்த பயத்துல அந்த லெட்டரை அவங்க அப்பா கையில கொடுக்க, அவங்க அப்பா அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துடுறாருங்க. இதுல ரொம்பவே கோவப்பட்ட நம்ம ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா உடனடியா அவங்க அக்காக்கு ஒரு கட்டாய திருமணத்தை ஏற்பாடு பண்ணிடுறாருங்க. திருமணத்தையும் பண்ணி வச்சிடறாரு. அக்காக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அக்காவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான் இல்லையா,
காதல் தோல்வியினால இறந்தே போயிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அக்கா புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அப்பா கிட்டையும் ஹீரோ கிட்டையும் இனிமேல் யாருமே என்னோட முகத்துல முடிச்சிடாதீங்க, யாரும் என்னோட வீடு தேடி வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாங்க. அன்னைக்கு போனதோட சரிங்க, திரும்ப வரவே கிடையாது. ஹீரோடைய அப்பா இறந்து போனார் இல்லையா, அதுக்கு கூட ஹீரோடைய அக்கா வரவே இல்லையா. தான் ஆசைப்பட்ட பையன் கூட நிம்மதியா வாழ வேண்டிய அக்கா இப்படி போனதுக்கான காரணம் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அன்னைக்கு அக்கா கொடுத்த லெட்டரை அவங்க அப்பா கிட்ட போய் கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சது, தன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆள் மனதுக்குள்ள இப்படி ஒரு கில்ட் இருக்கிறதா ஹீரோ சொல்றாருங்க. அதுதான் தன்னை ஃபோக்கஸ் பண்ண விடாம தடுக்குது அப்படின்னு சொல்றாரு. அக்கா கூட எப்ப மறுபடியும் ஒரு ரீகனெக்ட் ஆகிறாரோ அப்பதான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல, இப்பதான் என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால அக்காவை தேடி போலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப அசார் அப்படின்ற அந்த ஃபேக்டரி ஓனரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த என்கொயரி கமிஷன்ல சைனிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த அதிகாரிங்க கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் அவங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த அதிகாரிங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஃபேக்டரியில ஆக்சிடென்டலா பிளாஸ்ட் வந்து நடக்கல, ஸோ நீங்களே வந்து அந்த பிளாஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறீங்க, அதனால ஏற்பட்ட கேஸ் லீக்கின் காரணமாக தான் இந்த கிராமத்தினர்கள் இறந்து போயிருக்கிறாங்க, அதற்கு முழு பொறுப்பு நீங்க தான் அப்படின்னு சொல்ல, அது எங்களுக்கு தெரியும், ஆனா ரிப்போர்ட் எங்களுக்கு சாதகமாக தான் வரணும் அப்படின்னு சொல்ல அவங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நாங்க பணம் தரமே, சப்போஸ் அந்த பணம் பத்தலனா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு பணம் எல்லாம் வேண்டாம், நாங்க நியாயப்படி தான் நடந்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த பிஏ இருக்கிறார் இல்லையா, அவரு இந்த அதிகாரிகளுடைய குடும்பத்தினர்களை கடத்திட்டு வந்து இவங்க முன்னாடியே வச்சு டார்ச்சர் பண்றாருங்க. அதை பார்த்து இந்த அதிகாரிகள்லாம் பயந்து போய் அவங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க சைன் போட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வழிக்கு வந்துடுறாங்க. அசாரோடைய பிஏ போய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி நாங்க முதல்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னோம், அக்செப்ட் பண்ணல, இப்ப ஃபேமிலியை வச்சு வயலண்டா மிரட்டினதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த அசார் நினைக்கிறாரு. அப்பதான் கைஸ் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த சைனிங் அத்தாரிட்டி ஜஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்க மட்டும்தான். ஸோ இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, ஸோ அவங்க படிச்சு பார்த்துட்டு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க, ஸோ அவங்கள இந்த மாதிரிலாம் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க ஒரு லேடி ஆஃபீஸர், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் என்ன வேலை முடிஞ்சது அப்படின்னு இந்த அசார் சொல்றாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சித்ராவும் பாத்தீங்கன்னா அவங்க அக்காவுடைய போட்டோ வச்சுக்கிட்டு அவங்க அக்காவை தேடி அவங்க அக்காவோட வீட்டு பக்கம் போயாச்சுங்க. ஆனா வீடு வந்து பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரணை பண்ணா நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்க இந்த இடத்துல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் போட்டோவை காட்டி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அவங்க அக்கா பாத்தீங்கன்னா அவங்களோட பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இப்ப ஜான்சி அப்படின்ற ஒரு பேர்ல தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம் நிறைய நல்லது பண்ணிருக்காங்களா, அவங்க இவங்களுக்கு கடவுள் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜான்சி மேடத்தை பார்க்கணுமே, இப்ப அவங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜான்சி மேடத்தோட மாமனார் வந்து நீண்ட நாட்களாவே ஒரு கோயில போய் பூஜை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு குடும்பத்தோட போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. சரி நம்ம அக்காவை தேடி அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சித்ராவும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசார் தேடிட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் சைனிங் அத்தாரிட்டி வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோடைய அக்கா தான். நம்ம ஹீரோடைய அக்காக்கு தெரிஞ்சு போச்சு இந்த அசார் கிட்ட இருந்து குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு. உடனடியா போலீஸ் ஆபீசருக்கு போனை போட்டு பாதுகாப்புக்கான விஷயங்களை எல்லாம் சொல்லிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த அசாரோட ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேக வேகமா நம்ம ஹீரோடைய அக்காவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அக்கா தன்னோட ஃபேமிலியை கூப்பிட்டு கார்ல அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக உடனடியா துரத்திட்டு வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் பண்றாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் நம்ம ஹீரோவும் சித்ராவும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அக்காவை தேடிட்டு இந்த கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப டாக்ஸில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காரை விட்டு வெளியில நின்றுட்டு இருப்பாருங்க. அப்போ இந்த ஆட்கள்லாம் துரத்திட்டு வருவானுங்க இல்லையா, அவனுக்கு வண்டி இடிச்சதுல நம்ம சித்ரா இருக்கக்கூடிய வண்டி கவுந்துரும். அந்த வண்டிக்குள்ள இருந்து எப்படியோ சித்ராவை நம்ம ஹீரோ காப்பாத்திடுவாரு. யாரா அவனுங்க இப்படி வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த அடியாட்களை எல்லாம் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோட அக்காவும் குடும்பத்தினர்களும் அங்கதான் இருப்பாங்க. காட்டுக்குள்ள தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அடியாட்களை எல்லாம் அடிக்கிறாருங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா ஃபேமிலி ஹீரோ கூடயே இருக்கிறாங்க. ஆனா ஹீரோட அக்காக்கு தெரியாது நம்ம ஹீரோ தான் அவங்களுடைய பயாலஜிக்கல் தம்பி அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடியாட்கள் கிட்ட இருந்து இந்த குடும்பத்தினர்களை காப்பாற்றிட்டு தன்னுடைய அக்கா கிட்ட ஆசையாக பேசலான்னு கிட்ட போவாருங்க. ஆனால் அக்காவுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக அடையாளம் தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னே தெரியாது, சரியான நேரத்தில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிரும், சித்ராக்கும் சங்கட்டமாயிரும். இப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தங்க கேட்குறாங்க, சரி இவங்கெல்லாம் யார், எதற்காக நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்கன்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோட அக்கா கதையை சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் பிளாஸ்ட் நடந்திருக்குது, அதன் மூலமாக அந்த கிராமத்தினர்களுக்கு விஷவாயு பரவி நிறைய பேர் இறந்து போயிருந்திருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்தும் அந்த ஃபேக்டரி ஓனர் சைடில் இருந்தும் காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் மக்கள் அந்த பணத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நடந்ததுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும், இதை செஞ்ச அந்த குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி போராடி இருந்திருக்காங்க. இதற்காக கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அடிச்சு என்கொயரி பண்ணியிருந்திருக்குது. ஆனால் அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசார் அப்படின்றவன் கூட்டிட்டு போய் மிரட்டி டாக்குமெண்ட்லாம் சைன் வாங்கிட்டான், ரிப்போர்ட்ஸ் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி. இப்போ மக்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இத்தனை அதிகாரிங்க அசார் பக்கம் போயிருந்தாலும் கடைசியாக இருக்கிறது
நம்ம ஹீரோடைய அக்கா தான், இவங்க நீதி நேர்மை இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளு, கண்டிப்பா இந்த மாதிரி விலை போக மாட்டாங்க, உண்மையான என்கொயரி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க, இதன் மூலமா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும், இது போன்று மறுபடியும் அனாமத்தா உயிர் போறதை தவிர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் பாத்தீங்கன்னா அசாரோடைய ஆட்கள் நம்ம ஹீரோடைய அக்காவை இந்த இடத்துல இருந்து கடத்தி கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி இல்லன்னா இவங்களை போட்டு தள்ளிட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, நம்ம இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட உதவி கேட்கலாமே அப்படின்ட்டு. ஆனா அங்கதாங்க ஒரு பிரச்சனை. இப்போ இவங்க சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க இல்லையா, அந்த லேண்டு வந்து லாலெஸ் லேண்டுங்க. அதாவது இந்த லேண்டு வந்து எந்த மாநிலத்துக்கும் சொந்தமான லேண்டு கிடையாது, யாருமே உரிமை கொண்டாட முடியாது, அதனால இந்த லேண்டுல சட்டம் செல்லாது. ஆனா ஹீரோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி கமிஷனர் கிட்ட நான் பேசியாச்சு, இந்த லேண்டோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸோ அந்த பாயிண்ட் கிட்ட நம்ம எப்படியாவது போயிட்டோம்னா நம்ம போலீஸோட கண்ட்ரோல்ல வந்துருவோம், ஸோ போலீஸ் மத்ததெல்லாம் பார்த்துக்கும், நம்ம இங்கிருந்து அங்க போறதுல தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த அக்கா சொல்றாங்க. சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, எங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு உதவி செய்ய முடியுமா, நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் தைரியமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர் தான் அந்த அக்காவோடைய பயாலஜிக்கல் தம்பின்றத சொல்லவே இல்லை. இப்போ எல்லோருமே காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒரு குட்டி பையனுடைய கையில் கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிச்சிருது. அவன் பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க, இவங்க கிட்ட மெடிசனும் இல்லை, எதனால் இது வந்தது அப்படின்னும் தெரியலங்க, அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எமர்ஜென்சி SOSக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் பண்ணான். ஸோ இந்த கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன டவர் இருக்குது. அந்த டவரில் பார்த்தீங்கன்னா ரத்னா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு லைன் போகுதுங்க. அந்த பொண்ணுகிட்ட உதவி கேட்கும்போது இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஆம்புலன்ஸோ இல்ல மருத்துவ வசதியோ எதுவுமே கிடையாது, இந்த காட்டுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைக்கு இந்த காட்டுக்குள்ள ஏதாவது மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இலைய பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தேடுறாங்க. ஃபைனலி அந்த இலையை கண்டுபிடிக்க அந்த இலையை எப்படி மருந்தா பயன்படுத்தணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரத்னா சொல்ல அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணி அந்த பையனை குணப்படுத்துறாருங்க. ரத்னா சொல்றாங்க, இது ஒன்றும் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கிடையாது, ஸோ எங்கேயாவது ரத்னா டப்பா அப்படின்ற ஒரு டப்பாவை பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை போட்டு வச்சிருங்க, அது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் ரத்னா கொஞ்சம் வெகுலியா தாங்க பேசுவாங்க. அங்க கட் பண்ணா இந்த அசார் இருக்கிறார் இல்லையா, அவரு அடியாட்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு, அந்த லேடியை மிரட்டுறதுக்கும் பயமுறுத்துறதுக்கும் உங்ககிட்ட போதுமான எல்லாமே இருக்குது, சீக்கிரமா உங்களை கண்டுபிடிச்சு டாக்குமெண்ட்ல சைன் வாங்க அப்படின்னு சொல்ல இந்த அடியாள் சொல்றாரு, நான் என்னைக்குமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே இல்லை, ஸோ இந்த வாட்டியும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. தொடர்ந்து இவங்க எல்லோரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிரும். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த எமர்ஜென்சி SOSக்கு கால் பண்ணுவாரு. மறுபடியும் ரத்னா தான் எடுப்பாங்க. ரத்னா கிட்ட இவரும் வெகுலியா பேச ஆரம்பிச்சிருவாரு. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, ஃபுட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க காட்டுக்குள்ள ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் ஒர்க் ஆகாது, காட்டுக்குள்ள கிடைக்கிற விஷயங்களை மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி கொடுக்க ஹீரோவும் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோடைய அக்கா பொண்ணு எதையோ மிதிச்சிடுறாங்க. ஒரு பெரிய சைஸ் மரம் வந்து அந்த பொண்ணை கொல்றதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்குது. பட்டுன்னு நம்ம ஹீரோ போய் காப்பாத்திடுறாரு. அப்பதான் தெரிய வருது, காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ட்ராப்புங்க. அந்த ட்ராப்பை பார்த்து பயந்து போய் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோ தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அக்கா சொல்றாங்க, இது சாதாரண தண்ணினால நிக்கக்கூடிய விக்கல் கிடையாது, ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ரீதியான ப்ராப்ளம் இருக்குதான், ஸோ பயம் இல்ல அதிர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ ஈடுபடும் போது ஸோ இவளுக்கு இந்த மாதிரி விக்கல் எடுக்க ஆரம்பிக்கும், இது ஒரு ரேரான டிசீஸ் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. பட் இந்த மாதிரி விக்கல் எடுக்கும்போது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாங்க மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் பாடி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி நார்மல் ஆக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ரத்னாக்கு போன் அடிச்சு, நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில போகணும், அதுக்கு எங்களுக்கு வாகனம் தேவைப்படுது, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் சொல்றாங்க, இந்த கிராமத்துல ஒரு லேடி இருக்காங்களா, ஸோ அந்த லேடிக்கு சொந்தமான ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ் வந்து பொருட்களை கொண்டு போறதுக்கும் சிட்டில இருந்து பொருட்களை வாங்கிட்டு வரதுக்கும் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க நினைச்சா இவங்களை சேஃப்டியா கொண்டு போய் டிராப் பண்ண முடியும் அப்படின்றது தெரிய வருது. அந்த லேடி கிட்ட ரத்னா போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள சேஃபா ஒரு இடத்துல கொண்டு போய் டிராப் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கு தலைக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14 பேர் இருக்காங்க, 14,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்க இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லும் போது இவங்க காட்டுக்குள்ள வந்து மாட்டிட்டு இருக்கிறதுனால இவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க, கார்டு தான் இருக்கு அப்படின்றாரு. பட் அந்த பஸ் லேடி கிட்ட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் இல்லைங்க, அதனால கையில காலில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் கிட்ட கொடுக்க சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால இந்த பஸ் லேடி பாத்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு நான் சொல்ற இடத்துக்கு அவங்கள வர சொல்லிருங்க, அங்கிருந்து நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சித்ரா இருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோட அக்கா கிட்ட போயிட்டு உங்களோட ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்க
வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோட அக்கா எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிருவாங்க. அக்கா பெருசா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு பர்சனல் மேட்டருமா, அதெல்லாம் தலையிடாத விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு சித்ரா சொல்றாங்க, நாங்க எங்களோட பர்சனல் ஜேர்னியை விட்டுட்டு உங்க கூட சுத்திட்டு இருக்கிறோம்ல, ஆனா உங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்டா மட்டும் சொல்ல மாட்டீங்க, நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம நான் ஒரு அடி கூட எடுத்து முன்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா வா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கதைன்னு நமக்கு தெரியுமே. இந்த விஷயத்த அவங்க வாயிலிருந்து சொன்னதுக்கு அப்புறம் சித்ரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்கா கிட்ட, ஏங்க அது என்னைக்கோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு இன்னுமே உங்க தம்பி மேல கோவமா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோட அக்கா சொல்றாங்க, யார் சொன்னா நான் என் தம்பி மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க, அப்புறம் ஏன் இப்ப வரைக்கும் உங்க தம்பியை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னுடைய கடந்த காலம், அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது என்னுடைய தம்பி எனக்கு பையன் மாதிரி, நான் அவனை பார்த்தேன்னா என்னுடைய கடந்த காலம் ஞாபகம் வரும், என்னுடைய பழைய லவ் ஸ்டோரி எல்லாம் ஞாபகம் வரும், அப்படி என்னுடைய பழைய லவ் ஸ்டோரி ஞாபகம் வந்ததுன்னா என்னோட மனசுக்குள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவர் கூட என்னால் வாழ முடியாது, அதனால என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் ஏற்படும், அதனாலதான் அவனை தேடி நான் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் நீ என்ன கணவரா ஏத்துக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தாரு, இவருக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அக்கா சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டு கண் கலங்குறாரு. சரி நம்ம உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி டிராவல் பண்ணி எப்படியும் அந்த பஸ் இருக்கக்கூடிய இடத்தையும் ரீச் பண்ணிடுறாங்க. அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட், அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இந்த அசாரோட ஆட்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 14 பேர் இருக்காங்க இல்லையா, இதுல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்படி நடக்கும்போதே அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு அந்த இடத்துல சில பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. பட்டுன்னு அசாரோட ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா நம்ம ஹீரோடைய அக்காவை மிரட்டி அந்த டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள கிடைக்கிற பொருளை வச்சு வில்லம்பொன்னு தயார் பண்ணிடுறாருங்க. ஸோ அந்த அம்பை வச்சு ஆட்களை எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் அந்த வண்டியில ஏத்திடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க பஸ்ல தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ ரத்னாக்கு போனை போட்டு இந்த மாதிரி கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு, கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க, காட்டுக்குள்ள ஒரு சில மூலிகைகள்லாம் கிடைக்கும், அதை வச்சு நீ ஒரு கட்டு கட்டிட்டீங்கன்னா நீ தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எல்லாத்தையும் ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா, கமிஷனருக்கு போனை போட்டு நாங்க இந்த மாதிரி ஒரு பஸ்ல வந்துட்டு இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கமிஷனர் சொல்லிடுறாரு, உங்களுக்கே தெரியும்ல மேடம், அந்த லேண்டில் எங்களுடைய பவர் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாது, நீங்க எப்படியாவது அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, அங்கிருந்து உங்களை நான் பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ஹீரோட அக்காவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னாலதான் இந்த ஆட்கள்லாம் எங்களையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க உயிர் பழைக்கணும்னா நீ அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு தான் ஆகணும், தயவு செஞ்சு சைன் போட்டு கொடுத்துரு, நம்ம எல்லாருமே இந்த இடத்துல இருந்து சேஃபா போயிடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோட அக்கா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோட அக்கா சத்தியம் பண்ணியிருப்பாங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கான நியாயத்தை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சத்தியத்தை மீறி நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சத்தியத்தை மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க உயிரை வாங்காத, தயவு செஞ்சு நீ பஸ்ஸை விட்டு இறங்கி போய் அவங்களுக்கு சைன் போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அசாரோட ஆட்கள் தூரத்துல வர மாதிரி தெரியுதுங்க. இவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உயிரை பணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அக்கா பஸ்ஸை விட்டு இறங்கி போயிருவாங்க. இந்த அசாரோட ஆட்கள் தூரத்துல வந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டா அவங்க அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த வண்டி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாருங்க. நீங்க இப்படி அவசரப்பட்டலாம் முடிவெடுக்க கூடாது, நீங்க வாழணும், நீங்க வாழ்ந்தாதான் மத்தவங்களும் நல்லா வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா அசாருக்கு போய் சேருது. அப்போ அங்க பணியாளர்களா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வர சொல்லி அந்த பெண்ணை பயங்கரமா குத்தி கொல்றாருங்க. அந்த பொண்ணு சத்தம் போட்டா காது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாயில துணியை வச்சுட்டு குத்தி கொல்றாரு. இப்போ ஊருக்குள்ள உண்ணாவிரத போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம ஆக ஆரம்பிக்குதுங்க. எல்லாருமே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்தாலும் சரி நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மலைப்பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் இருக்கு இல்லையா, சோ இந்த கிராமத்தினர்கள் கிட்ட அசார் வந்து ஒரு டீல் பேசுறாருங்க. அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய 14 பேர்த்த போட்டு தள்ளினா 1 கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1 கோடி ரூபாய் பணத்தை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிராமமே பாத்தீங்கன்னா திரண்டு போகுது இவங்களை தேடி கொள்றதுக்காக. இவங்க பஸ்ல போயிட்டு இருக்கும்போது சித்ரா சொல்றாங்க, நீ ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் நீ தான் அவங்களுடைய தம்பி அப்படின்னு சொன்னாலும் உங்க அக்கா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் சொல்ல போறதே கிடையாது அப்படின்ட்டு. அவங்களோட பழசை ஞாபகப்படுத்தி அவங்கள காயப்படுத்த நான் விரும்பல, நான் இப்படியே இருந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்போ அந்த எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ் பேசிட்டு இருக்கக்கூடிய ரத்னா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த டவர்ல இருக்கும்போது ஊர்க்காரங்க வந்து தகவல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, இந்த மாதிரி குத்தியோட வண்டியில ஒரு 14 பேர் வந்துட்டு இருக்காங்களாம், ஸோ அவங்கள போட்டு தள்ளினா 1 கோடி ரூபாய் பணம் தரதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரத்னாக்கு தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா ரத்னா தானே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால உடனடியாக இந்த தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பஸ் கிராமத்து கிட்ட நெருங்கிருச்சுங்க. இந்த கிராமத்தினர்கள் உதவி செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது இந்த கிராமம் மொத்தமும் அவங்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ட்டு. பலதப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க போனை போட்டு தகவலை சொல்லிடுறாங்க. ஆனா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு, கிராமத்தினர்கள்லாம் இந்த பஸ் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இறங்கி திரும்பவும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அப்பதான் இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னென்ட் லேடிக்கு இந்த லேபர் பெயின் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களெல்லாம் தடுக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குறாங்க. அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள வந்தவங்களை எல்லாம் ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே அந்த அக்காவுக்கு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படகு பிடிச்சி தண்ணி வழியா இவங்க பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அசாரோட ஆள் பாத்தீங்கன்னா இந்த பஸ்ல கூட்டிட்டு வந்தாங்களே அந்த லேடி கிட்ட போய் பேசும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இல்லாத ஒரு பெரிய ஆயுதம் என்கிட்ட இருக்குது, அது என்ன அப்படின்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை ஆயுதமா பயன்படுத்தி அவங்கள பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அசாரோட அடியாலும் சரின்னு சொல்றான். அதே சமயம் அந்த டவர்ல இருக்கக்கூடிய ரத்னா தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால அவளையும் ஒரு கை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஊர்க்காரங்க சில பேர் ரத்னா கிட்ட நாங்க அவங்கள தேடி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போறதா வந்து சொல்றாங்க. சோ இவங்க அந்த இடத்துக்கு போறாங்கன்னா இவங்கள வேற வழியில மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா போன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை ஹீரோ கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே ஆட்கள் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எதிர்பாராத இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. ஆக்சுவலா ஹீரோட அக்கா பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிடுறா. அவளை அங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா இவங்க கேங் அப்படியே பிரியற மாதிரி ஆயிரும். சித்ரா சொல்லுவாங்க, ஒன்னு பண்ணலாம், நம்ம ஹீரோ போய் அந்த பாப்பா எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரட்டும், நம்ம எல்லாருமே அந்த பாயிண்ட்டுக்கு போகலாம், இவங்களை சேஃபா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா தலைமை ஏற்றி இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய அக்கா பொண்ணை காணாமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் குழிக்குள்ள விழுந்து கிடப்பாங்க. குழிக்குள்ள சத்தம் போடுற சத்தத்தை கேட்டு ஆளுங்க எல்லாம் வந்து அவளை பிடிச்சிருவாங்க. இப்போ இவங்க 14 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பஸ் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு ஒரு குகை மாதிரியான இடத்துல கொண்டு போய் விட்டு அடைச்சு வச்சிருவாங்க அந்த ஆட்கள் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாருங்க. இந்த பஸ் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நம்ம சித்ரா எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா அந்த பஸ் லேடி கிட்ட இருந்து எப்படியோ இவங்களை எல்லாம் சித்ரா காப்பாத்திடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கும் பலமா அடிபட்டு உயிருக்கு போராட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய காப்பாத்தி அந்த இடத்துக்கு வரும்போது கடைசி மூச்சுல சித்ரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சித்ராவும் இறந்து போயிடுவாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சித்ராக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சித்ரா கூட இருந்த நினைவுகள்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவங்களையெல்லாம் காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாருங்க. அதே சமயம் இந்த ரத்னா இருக்கக்கூடிய டவருக்கு ஒரு ஆள் போயிட்டு ரத்னாவை மிரட்டி அந்த டவருக்கே தீய வச்சு கொளுத்திடுவாருங்க. ஆனாலும் ரத்னா அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஒரு குதிரையில தப்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் இவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க போயிட்டு இருக்கும்போது இந்த அசாரோட ஆட்கள்லாம் வந்துருவாங்க, வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றணும்னா ஒரே வழி அம்பு விட்டு தான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அம்பு எடுத்து எய்ம் பண்ணுறாருங்க. அப்போ இந்த கோச் சொல்லியிருப்பார் இல்லையா, உன் மைண்டில் இருக்கிறதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணினா கூடி சீக்கிரம் உன்னால அந்த புல்சையை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ தன்னோட அக்கா தான் கூட இருக்கிறாங்க, அக்காவை காப்பாற்றணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இவர் அம்பு விடுறாருங்க. நேராக போய் இந்த அசாரோட அடியாள் கண்ணிலேயே குத்தி அவன் சாவறான். அங்கே கட் பண்ணால் இந்த அசாரோடைய கதையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலாக சின்ன வயசாக இருக்கும்போது அசாரை ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து தான் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உருவாக்கின சாம்ராஜ்யம் தான் இது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. உண்மை என்னன்னா இந்த அசார் தான் பார்த்தீங்கன்னா வேணுனே அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணி இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணி இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்றது தெரிய வருது. ஆர்ஃபனேஜ்லேருந்து கூட்டிட்டு வந்தவங்களையே இப்படி கொலை பண்ணுறான் அப்படின்னா சாதாரண மக்கள்லாம் அவனுக்கு ஏமாத்திரம். பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அசார் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ நேராக ஒரு லாரி எடுத்துட்டு அசாரோட வீட்டுக்கே வந்துருவாருங்க. அசார் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில இருப்பாரு. அது எப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி பொட்டிக்குள்ள எந்த சத்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு உள்ள நின்று வெளியே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பெட்டி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. முதல்ல உடைக்க முடியாது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த செக்யூரிட்டிங்களை எல்லாம் தாண்டி ஒரு சின்ன கிராக்கை உள்ள வச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பொட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து மக்கள் போராடிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துருவாருங்க. மக்கள் எல்லோருமே அசாரை பார்க்குறாங்க. இவன் தான் நம்ம குழந்தைங்க சாவுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் செம்ம கோபம் பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை உடைச்சு அசாரை வெளியில கொண்டு வராங்க. வெளியில கேட்குற சின்ன சின்ன சத்தமும் அசாருக்கு காதை பயங்கரமா கிழிக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதை கொஞ்சம் டெவலப் பண்ற மாதிரி அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க இல்லையா, ஒரு தட்டு எடுத்து அந்த தட்டில் பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சத்தம் தாங்க முடியாம இவன் கதறான். அதுக்கப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கையில கிடக்கிற பொருட்கள்லாம் எடுத்து வச்சு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் தாங்க முடியாம அவன் காதுல இருந்து ரத்தமே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அக்கா இருக்காங்க இல்லையா, உண்மையான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி இவன் தான் குற்றவாளி, இவன் வேணும்னு இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க. இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்த இந்த மக்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் கிட்ட ஹீரோட அக்கா சொல்றாங்க, ஆக்சுவலா இதுக்கெல்லாம் நான் காரணம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மையை சொல்லணும்னா இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இவனோட உதவினால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அக்கா வாய் திறந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அக்காக்கு ஹீரோ தான் பயாலஜிக்கல் தம்பின்னு தெரியாது. ஆனா உதவி செஞ்சதுக்காக தம்பின்னு சொல்றாங்க இல்லையா, அதை நினைச்சே ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கிராமத்துக்கு ரத்னாவை தேடி போறாருங்க. இவ்வளவு நாள் போன்ல பேசிட்டு இருந்த ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி ரத்னா கிட்ட இன்ட்ரோ ஆகுறாரு. அவங்கள காப்பாத்திட்டு வந்து குதிரையும் பாக்குறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்துடைய பிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.